என் பேர் முரளி. இவர் பேர் லோகேஸ்வரன். இவருடைய அப்பா நான். இவங்க ஆனந்தலட்சுமி அவங்க அம்மா. ஜனவரி 17th 19th ஈவினிங் ஒரு 7 o'clock போல் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக பைக் எடுத்துகிட்டு போனார். போகிற வழியில் ஒரு டெம்போ மோதி ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு. அந்த இடத்துல ஒரு பையன் யாருன்னு தெரியலை, அவர் தான் காப்பாற்றி கோயம்புத்தூர் இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாரு. அங்கே நாங்கள் 5 நாள் அவரை வச்சு பார்த்தோம். எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அப்புறம் எங்களுக்கு ஒருத்தர் சொல்லி அவங்க மூலியமாக ஹாஸ்பிட்டல் கற்பகம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். இங்கே ஒரு 4-5 நாள் ஐசியூவில் வச்சுருந்தாங்க. பிரெயினில் இது இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் இருந்தது. அதனால் அதுக்கப்புறம் வச்சு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் டாக்டர் நவீன் சார் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கார். குறிப்பிட்ட ஒரு 2 வீக்ஸில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கார். கை கால் எதுவுமே அசையாமல் எதுவுமே இல்லாமல் வந்தார். இப்போ கை கால் அசைக்கிறாரு. இன்னிலேருந்து குடிக்க தண்ணியும் கேட்குறாரு. எழுந்து நடக்கிறாரு. பிசியோதெரபிஸ்ட் நல்லா இது கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஒவ்வொன்றும் நாங்கள் கேட்கவே தேவையில்லை, அவங்களே எல்லாமே செஞ்சு கொடுத்துட்றாங்க. நம்ம கேட்கணும்னு அவசியமே இல்லை. நல்லா செஞ்சு தம்பியை நல்லா பார்த்துக்கிறாங்க. எங்களுக்கு அதுவே நல்லா திருப்தியாக இருக்குது. பார்க்கையில் எங்களுக்கு இது எல்லாமே சீப்பாக தான் இருக்குது. பேமெண்ட்டுக்காக ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன் டைம் சொல்லுவாங்க, நாங்களாம் கட்டிடுறோம். மற்றபடி எந்த ஒரு குறையும் இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த கற்பகம் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஸ்டாஃப்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி தெரிவிச்சுக்கிறேன்.